அரசு கூட்டுறவுத்துறையிலிருந்து புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் எல்லாருக்கும் அப்ளை பண்ண ஃபீஸே கிடையாதுங்க. சேலரி எவ்வளோ தெரியுமா? அப் டு 65,000 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான தேர்வை நீங்கள் வீட்டிலிருந்தே எழுதிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாம் தான். உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி தேர்வு எழுதிக்கலாம். என்ன மாதிரி பதவி எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் வை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், UI UX, டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இஃப்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோலி ஓன்டு பை கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவுத்துறையினால் செயல்படக்கூடிய இஃப்கோ அப்படிங்கிற நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறைய இடங்களில் இருக்குது. இந்த அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா ifco.in/careers. ஓகே, இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி மேலே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இவங்களோட கெரியர் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தனியாக ஷோ பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி HR டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, இருக்கட்டும். அடுத்து சீஃப் மேனேஜர் HR டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, இருக்கட்டும். அடுத்து ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து GET எடுக்கிறாங்க. ஓகே, இந்த 4 ஓப்பனிங்ஸ் தான் இப்போது இந்த கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட்டில் லைவில் இருக்குது. கீழே அச்சீவ்டு ஜாப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து முடிஞ்ச வேலைவாய்ப்புகள், இதை நம்ம விட்டுறலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த GET அப்படிங்கிற ரோலை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் GET. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இஃப்கோ அப்படிங்கிறது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைரெக்டாக ஒரு அரசு வேலையா அப்படின்னா கிடையாது. இது வந்து கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது. பட் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு தான். ஓகே, சம்பளம், பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த GET அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. ஸோ ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரரியோ இல்லை வந்து அப்ரண்டிஸ் மாதிரியான ஜாபோ அதெல்லாம் கிடையாது. பர்மனெண்ட் ரோல் தான். இனிஷியலாக ட்ரெயினி எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பர்மனெண்ட்டும் பண்ணிப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், BE BTech முடிச்சிருந்துருக்கலாம். என்னென்ன பிரான்ச்சஸில் அப்படின்னா கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI. ஸோ இதில் நீங்கள் BEயோ இல்லை BTechோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளுங்க. ஓகே, நீங்கள் இந்த 2026 உங்களோட BE BTech முடிக்க போகிறீங்க. கம்மிங் ஆகஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள். ஓகே, அதாவது கம்ப்ளீட் பண்ணவங்களும் எலிஜிபிள், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கவங்களும் எலிஜிபிள் தான். எலிஜிபிலிட்டி பாருங்கள், ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ் மினிமம் 60% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். SC STனா மினிமம் 55% உங்களோட BEயோ இல்லை BTechோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே. ட்ரைனிங் பீரியட் இனிஷியலாக 1 இயர் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் டைமில் பாருங்கள், ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபன் பெனிஃபிட்ஸ் டூரிங் ட்ரைனிங் பீரியட் ஆஃப் 1 இயர். த டோட்டல் மந்த்லி ஸ்டைஃபன் அக்ராஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி அப் டு 65,000 per month வரை உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் வரையும். SC STனா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35. OBCனா +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இஃப்கோ டிபார்ட்மெண்ட், இஃப்கோட பிளான்ஸ் அக்ராஸ் இந்தியா நிறைய இடங்களில் இருக்குது, தமிழகத்துலேயுமே இருக்குது.
அங்கே கூட உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட முடியாது. எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக வந்து இருந்துக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்களேன், இதுதான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்யர்ட் டு அப்பியர் ஃபார் ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட். ஸோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. ஓப்பன் என்விரான்மெண்ட் பை யூஸிங் தேர் ஓன் ரிசோர்ஸ் கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. ஸோ உங்களோட ஓன் ரிசோர்ஸ், உங்களோட லேப்டாப், உங்களோட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலமாக அவங்க டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இவங்க ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு இவங்களோட சென்டர்ஸ்க்கு வர சொல்லுவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணி பார்ப்பீங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, ஃபைனல் டெஸ்ட். அதுக்கு வந்து இவங்களோட டிசிக்னேட்டட் சென்டர்ஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி, ஹிந்தி அப்படிங்கிறது மேனேஜரிக்கல் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து interested and eligible candidates may apply online by clicking the link given below. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வர ஏப்ரல் 30 அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. உங்களோட ப்ரொசீஜர்ஸ் ஓவர். ஓகே, அதே மாதிரி இதில் இன்னும் சில ஓப்பனிங்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதையுமே பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக ஹோம் பேஜில் மேலே ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரோல் அப் பண்ணி கீழே வந்தால் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்குது. அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹெச்ஆரில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ இல்லை பிஜிடிபிஎம் இன் ஹெச்ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த இதில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 வயசு வரைக்கும் தகுதி ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் ட்ரைனிங்கு, அப்போ 55,000 சேலரியும், மித்தபடி எல்லாமே வந்து சேம் தான். இது வந்து ஒரு எம்பிஏக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்களுக்கு வர ஏப்ரல் 29 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இந்த ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சீனியர் மேனேஜர், சீனியர் ஆஃபீஸர் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சி, 1 வேக்கன்சி 2 வேக்கன்சி அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங்ஸையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்க்கு வர லிங்க் வந்து தரேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் இந்த அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ரிவ்யூஸ் கூட பாருங்கள். நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.